வந்து அந்த பேஸ்ட் வருதோ அதுக்கு 1.5 மடங்கு ஜாஸ்தியாக நீங்கள் சர்க்கரை போடணும். ஸோ இந்த கடாயில் இந்த பாதாம் விழுதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் கொஞ்சம் தண்ணி போட்டு கலந்து நல்லா கலரிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அது ஒரு அந்த ரா ஸ்மெல் போன பிறகு சர்க்கரையை போட்டு நல்லா கலரிட்டு, சர்க்கரை போட்டு திருப்பி நீர்த்து போயிடும் அது. அதனால் அதை அப்படியே கலரிட்டே இருக்கணும். மீன்வாயில் நீங்கள் நல்லா சூடான பாலில் நம்ம இந்த குங்குமப்பூவை போட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டா அது நல்லா கலர் கொடுத்துரும். இது அந்த குங்குமப்பூ பால் இதில் ஊற்றிருக்கேன் நான். ஸோ அது சூடாக ஊற்றின பிறகு அந்த கலர் தானாக வந்துடும். நம்ம வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் போட வேண்டியதில்லை. இதில் வந்து நம்ம குங்குமப்பூ போட்டிருக்கோம், அப்புறம் ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம், அவ்வளோதான். லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டால் ஸ்வீட் ரொம்ப எடுப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு சின்ன பிஞ்ச் அளவு சால்ட்டையும் போடலாம். நெய்யை அப்படியே நம்ம அது சர்க்கரைலாம் கரைஞ்ச பிறகு நெய்யை அதில் விட்டு அப்படியே சைடில் விடணும். நெய் ஒரு அதுக்கு